வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்பொழுதுமே மரியாதை இல்லாமல் யாரிடமும் நடந்து கொண்டது கிடையாது. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில மரியாதை யாரால் தெரியுமா காயமடைந்தது? இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க யாரிடமும் மரியாதை குறைவாக நடந்து கொண்டது கிடையாது. அது மட்டுமல்லாமல் வார்த்தைகளையும் விட்டது கிடையாதுங்க. எந்த ஒரு கோபத்திலும் சரி, எந்த ஒரு நிலையிலும் சரி, கோபம் அடைந்தால் அதுவும் அந்த ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தவறு செய்தார்கள் என்று தெரிந்தால் மட்டுமே கோவப்பட்டு அந்த ஒரு மனிதர்களை நீங்க திட்டுவீங்களே தவிர உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்கள் மீது தேவையில்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் தேவையில்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில துன்பங்களையும் நீங்க காட்ட மாட்டீங்க. அதுல நீங்க எப்பொழுதுமே சரியாக நடந்து கொள்வீர்கள். அதே போல உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய தைரியத்தையும் உங்களை விட குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் உங்களுடைய தைரியம், உங்களுடைய பலம், உங்களுடைய பேச்சுவார்த்தைகள், சண்டை சச்சரவுகள் என எதையுமே நீங்க காட்டக்கூடிய மனிதர்கள் எப்போதுமே கிடையாது. ஆனால் ஒரு நாள் யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய வாழ்க்கையில சில மரியாதையை சில அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக மாற்றியிருந்திருப்பாங்க. அது உங்களுடைய மனதில் சில காயங்களை ஏற்படுத்தியிருக்கும். உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய அளவுக்கு கூட நிச்சயமாக பிறந்திருக்குங்க. ஆனால் அது யாரோ ஒருத்தவங்களாக இருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரிந்த ஒரு மனிதர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால நீங்கள் இதுவரைக்கும் அமைதியாக இருந்து கொண்டு இருந்திருப்பீங்க. இல்லை அப்படின்னா அந்த ஒரு மனிதர் இப்பொழுது வரைக்கும் யார் என்று தெரிந்தது அப்படின்னா இன்னும் நீங்க விட்டு வைக்க மாட்டீங்க. எப்படியாவது சண்டை போட்டு விட வேண்டும், இல்லை என்றால் நம்மளும் மீண்டும் அவர்களுக்கு பதிலுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய மரியாதையையும் போக வைத்திருக்குங்க. அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு செயலாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்க ஆழமாக பாதித்த சில விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனதிற்குள் அது ஆழமாக பதிந்திருக்கும். அதிலிருந்து இன்னமும் வெளிவர முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் அதுவே உங்களுக்கு ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா? இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதனால நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாள் அந்த செயல் நடந்த அந்த ஒரு நேரத்தில், அந்த ஒரு நாளில் நீங்கள் இன்னமும் அதனை மறக்காமல் உங்களுடைய மனதிற்குள் வைத்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இருந்தாலும் அந்த செயல்கள் நடந்து வருடக்கணக்காகியும் மாத கணக்கு கூட ஆயிருக்கும். இருந்தாலும் அது உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க ஏன் தெரியுமா வாழ்க்கையில எல்லாத்தையுமே சில இடங்கள்ல வாழ்க்கையில நீங்க தவற விட்டுருந்திருப்பீங்க. நீங்க ஒருத்தவங்களை முழுமையாக நம்பி இருந்திருப்பீங்க. அவங்க மீது முழுமையான ஒரு நம்பிக்கை, முழுமையான ஒரு பாசம், முழுமையா அவங்களுக்காகவே நீங்க வாழ்ந்து கொண்டும் இருந்திருப்பீங்க. ஒரு காலத்தில் அவர்கள் ஒருவர் இருந்தால் போதும், எனக்கு வேறு யாருமே தேவையில்லை என்று நீங்கள் அவர்களுக்காக வாழ்ந்த நாட்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அவரிடம் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை நீங்க காட்டியிருந்திருக்க மாட்டீங்க. உண்மையான வாழ்க்கையை நீங்க காட்டாம உண்மையான வாழ்க்கையை காட்டாமல் இருப்பீர்கள் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய மனதிற்குள் எவ்வளவு கோபம் வரும், நீங்கள் எவ்வளவு ஒரு ஆத்திரம் மிக்க ஒரு நபர் என எதையுமே நீங்கள் காட்டாமல் அந்த ஒரு மனிதருக்கு முன்பு நான் எதுவுமே எனக்கு கிடையாது, நான் மிகவும் ஏழை, அது மட்டும் இல்லாம இதற்கும் நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு உங்களை பத்தி நீங்க தலைகீழாக கூறி வைத்திருப்பீங்க. ஆனா ஒரு நாள் அவர்களுக்கு உண்மை என்பது தெரிய ஆரம்பிக்கும். அதற்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அவங்க விலகி போயிருப்பாங்க. இதெல்லாம் சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதனால சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில தூரமாக போயிருக்கும். இது ஒரு பாடத்தையும் உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. உங்களுடைய தலைமை பண்பு ஏன் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்கு தடைகளாகவே கொடுத்து கொண்டிருந்தது. நீங்க சில விஷயங்களை ஒரு தலைமை பண்பு கொண்டு நடத்தக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. நீங்க எதையாவது ஒரு விஷயங்களை கைட் பண்ணி முன்னிலைப்படுத்தி கொண்டு போகணும் என்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் இருந்தாலும் சிலர் அதனை யூஸ் பண்ணிக்கிட தெரியாமல் இருப்பாங்க. இன்னும் சிலர் அதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய மனிதர்கள் கூட இருப்பாங்க. இருந்தாலும் அவர்கள் உங்களுடைய ஐடியாக்களை இந்த ஒரு நேரத்தில் நீங்க சொல்ல போவதை கூட அவங்க முழுமைக்கும் கேட்க மாட்டாங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஒரு நேரம் மிகப்பெரிய ஒரு அளவுக்கு அவமானங்களை கொடுப்பது போல உங்களுக்கு தோன்றிக் கொண்டேதாங்க இருக்கும். நாம அவங்களுடைய நன்மைகளுக்காகத்தான் கூறினோம். இருந்தாலும் நம்ம சொல்வதை அவங்க ஏன் ஏடெடுத்து கேட்க மாட்டிக்காங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய ராசி பலன் உங்களுடைய வாழ்க்கையில சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்க. வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில
தலைமை பண்பு என்பது இனிமே உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்க தலைமை பண்புல முன்காலங்களில் வாழ்ந்து வந்திருப்பீங்க. இப்போ கடந்த ஒன்று அல்லது 2 மாதங்கள் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு தலைகீழாக மாறியிருக்கும். எது செய்தாலுமே அது உங்களுக்கு பிரச்சனைகளை தாங்க கொடுத்திருக்கும். உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீங்க நல்லது பண்ணு அதை பண்ணு கூறியிருந்தா கூட அது இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு பிரச்சனைகளாக மாறி உங்களுக்கு இன்னும் அது கஷ்டங்களுக்கு மேல கஷ்டங்களுக்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். நீங்க ஒரு குழுவாக எப்பொழுதுமே ஒரு டீமை எப்பொழுதுமே நீங்க ஹேண்டில் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. நீங்க சொன்னால் அந்த ஒரு மனிதர்கள் எதையுமே கேட்பாங்க. நீங்க சொல்வதை அப்படியே முழுமையாக நம்புவாங்க. அந்த அளவுக்கு சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்வாங்க. இப்போது உங்களுடைய திறமைகளானது வெளிப்படவும் ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய டீம் இந்த ஒரு நேரத்துல எப்படியாவது முன்னேற்றி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு அறிந்து நீங்க நடந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியானது நிச்சயமாக உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இனிமே உங்களுடைய திசையை நீங்க சரியான ஒரு பாதையில தேர்ந்தெடுக்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே உங்களுக்கு பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். மக்கள் உங்களை இந்த ஒரு நேரத்துல நீங்க சொல்வதை செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களை பார்த்து அவங்க பெருமைப்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்க சில செயல்களை செய்து காட்டுவீங்க. அதனை பார்த்து அவங்க பெருமைப்படக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக வந்து விடுவாங்கங்க. உங்களுடைய கனவு பற்றிய உங்களுடைய நிலைமையானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கனவை நோக்கி அடைய ஆரம்பிக்கும். என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இனிமே விடையானது உங்களுக்குன்னு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறணும், எப்படி முன்னேறினால் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்று எல்லாத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் உங்களுடைய மனதில் வைத்திருந்த சில கனவுக்கான சில இடங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அது இப்போது ஒரு உண்மையையோ உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. நீங்கள் வெளியில் காட்டாமல் மனதிற்குள்ள மட்டுமே வைத்து கொண்டிருந்த சில விஷயங்கள் இனிமே வெளியில் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு விடையானது தெரிய ஆரம்பிக்கும். நீங்க மனதிற்குள் நினைத்தது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாகத்தாங்க நடக்கும். பொறுமையாக நடந்தாலும் உண்மையான ஒரு வாழ்க்கைக்கான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருக்கும். ஆனா அதை நீங்க பொறுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறுமையாக ஏற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி நீங்க ஓடுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில சில நன்மைகளை ஏற்படுத்தியும் கொடுக்குங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பொறுமையாகத்தாங்க நடக்கும். அந்த ஒரு நிலைமை உங்களுக்கு சில சில இடங்கள்ல உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இன்னும் சில இடங்கள்ல உங்களுக்கு சந்தோஷத்தையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. உங்களுடைய மரியாதையும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதிகரிக்கும். முன்னால் சிலர் உங்களை புரிந்து கொள்ளாமல் சில விஷயங்களை பார்த்து தவறாக நினைத்து உங்களுக்கு மரியாதை என்பதை கொடுக்காமல் நடந்திருப்பாங்க. ஆனா இப்போது அந்த மனிதர்கள் அதே ஒரு மனிதர்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு மரியாதையை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நான் உங்களை தவறாக புரிந்து கொண்டேன் என்று அவர்களை முன்வந்து பேசவும் ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய மரியாதை, உங்களுடைய வேல்யூ என்ன என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்கிறது என அனைத்துமே உங்களுக்குன்னு தெரிய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரம் உங்களுக்கு முழுமைக்கும் மரியாதை கிடைத்து வாழ்க்கையில முன்னேறக்கூடிய ஒரு நபராக நீங்க நிச்சயமா மாறி இருந்திருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பொருந்துகிறதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.